அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மூணு விதமாக வாழறோம். இந்த மூணு வித வாழ்க்கையில் இளமை பருவம், இடைப்பருவம், முதுமை பருவம் அப்படின்னு மூணு விதமாக வாழறோம். இளமை பருவத்தில் நமக்கு மனசில் வேற்றுமை கிடையாது. எல்லாரும் ஒன்று, எல்லாரும் அண்ணன் தம்பி, எல்லாரும் அக்கா தங்கச்சி, எல்லாரும் தாய்மூங்க அப்படின்றத உணர்ந்து வாழறோம். இடைப்பருவம் மனம் வளர்ந்து, அப்போ இளமையில் மனம் சின்ன செடியாக இருக்குது. இடைப்பருவத்தில் அந்த மனமென்ற செடி ஒரு பருவம் வந்துடுது. பருவம் வந்த பிறகு உந்து எந்து எங்கள் வீடு உங்கள் வீடு என் சொத்து உன் சொத்துன்னு பிரிவினை நினைவுகள் உண்டாகி போகுது. முதுமையில் எதுவுமே எனதில்லை, எல்லாமே இறைவன் தந்தது, எல்லாமே பிள்ளைங்க எடுத்துக்குது, எல்லாமே மனைவி எடுத்துக்கிறான், எல்லாம் கணவன் எடுத்துக்கிறான். கடைசியில் எனக்குன்னு நான் இவ்வளோ காலம் உழைச்சேன், எனக்குன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். ஒரு பிடி சாதத்துக்கு கூட எனக்கு வழி இல்லாத உட்காந்துங்கிறேன். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சி போட்டு இன்றைக்கி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன். எதுக்கு இறைவன் என்னை வச்சுன்னு இருக்கிறான்? வாழணும்னு ஆசைப்பட்ட மனமாகப்பட்டது அந்த இளமையும் இடைப்பருவமும் முடிஞ்ச உடனே முதுமை வந்த உடனே மரணத்தை தானவே தேடும். யாருமே சொல்லி கொடுக்குறதில்லை. இது ஏதோ ஒரு 10 பேர் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேங்க, என் பிள்ளைங்க நல்லா வச்சுக்கிறேன், என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறா, என் சொந்த பந்தங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 90 பேர் துன்பப்பட்டே வாழறாங்க. இதில் பெருவாரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஆண்கள் வீட்டில் பிரச்சனை, பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க தெத்திடுறாங்க, இல்லை தாய் தப்பம் சரியில்லை, பிரிஞ்சிடுறோம், எங்கேயோ கோயிலாண்ட அங்கே எங்கேயோ போய் ஆம்பளைங்க எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி போக முடியல. அப்போ போக முடியாதால இந்த மாதிரி அநாத ஆசிரமங்களில் சேர்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ சொத்து சுகங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ இருந்ததெல்லாம் அவங்க சாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கி யாராவது ஒரு பிடி சோறு போடுறாங்களான்னு காத்துக்கிற நாள் இந்த பெண்களை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா பெண்ணுன்ற பொருளே ஒரு புனித பொருள்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னே ஒன்று கிடையாது. பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் கடவுள்னே ஒன்று கிடையாது. ஒரு குடும்பம் பண்ணுறான், 10 பேர் ஆம்பளைங்க சேர்ந்து குடும்பம் பண்ணாக்கதான் அதுக்கு பேர் குடும்பம்னு வரவே வராது. ஒரே ஒரு ஆணு கூட ஒரு பெண்ணு சேர்ந்தால் அது குடும்பம். ஆனால் பெண்ணுக்கு பல பேர்கள் இருக்குது. குலவிளக்கு, கற்புக்கரசி, பத்தினி, உத்தமி இப்படின்னு பல பேர்கள் பெண்களுக்கு வச்சுக்குது. ஆண்களுக்கு ஒரு பேரும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா குடும்பம்னே ஒன்று கிடையாது. பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலக உற்பத்தினே ஒன்று கிடையாது. 1000 ஆண்கள் இருந்தால் கூட உற்பத்தி பண்ண முடியாது. ஆண் கொடுக்குறத பெண் சேர்த்து வச்சு 10 மாதம் பார்த்து கருவாக கொடுக்குறான். அப்படிப்பட்ட புனிதமான பெண்கள் இன்றைக்கி வேதனைப்பட்டு வதையும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான நிலைமை? இவ்வளோதானா வாழ்வு, இவ்வளோதானா வாழ்க்கை? இப்போ அவங்களுடைய மனநிலை மரணம் அடைஞ்சாங்களா உயிராகிறாங்களேன்னு உணர முடியாத நிலையில் வாழ்ந்துனுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதை தான் நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை பெண்களுக்கு ஒரு தைரியம் இல்லை, ஒரு பயம், வாழ்க்கையில் ஒத்து போய் வாழ முடியல, தெய்வ வழிபாடு பண்ண முடியல. இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வாழும்போது நான் வாழறேன், என் குடும்பம், என் புருஷன், என் பிள்ளைங்க, என் சொத்துன்னு வாழ்ந்துடுறாங்க. ஆனால் பிரச்சனைகள் அனாதையாக போகும்போது கடவுள் கூட என்னை காப்பாற்றலையே அப்படின்ற எண்ணம் வந்தது. ஆனால் கடவுள் யாரையுமே கைவிடுறதில்லை. புள்ள கைவிட்டுருவான், புருஷன் கைவிட்டுடுவான், சொந்த பந்தம் கைவிட்டுடும். கடவுள் எந்த மனிதனையும் கைவிட்டதே கிடையாது. ஏன்னா படைச்சவன் அவன். அவன் ஒரு அற்புத பொருள். அது இயற்கையாகவும் இருக்குது, ஈசனாகவும் இருக்குது, ஏக்கமாகவும் இருக்குது, ஏங்கிக்கணும் இருக்குது. இத்தனை வகையிலும் செயல்படுற இறைவனை நம்ம சுமக்கிறதில்லை.
அதை சுமக்காத்தால இது எல்லாம் சொந்த பந்தங்கள் இழந்த உடனே நமக்கு ஒரு தள்ளாட்டம் வந்துடுது. அந்த தள்ளாட்டத்தில் தவிக்கும் போது தான் அநாத ஆசிரமங்கள் பெருகி போகுது. இதையெல்லாம் மாறணும்னா நீங்கள் இளமையிலேயே வாழ்க்கையை நடத்துங்க, பிள்ளைங்க மேலே காப்பாற்றுங்க, நல்ல குடும்பம் பண்ணுங்க, புருஷங்கக்கிட்ட அன்போடு இருங்க, பொண்டாட்டிக்கிட்ட அன்போடு இருங்க. ஆனால் கடவுள் இது எல்லாம் கடந்து ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்ற வைராக்கியத்தோடு இதில் பயணம் பண்ணிங்கன்னா அந்த கடைசி காலத்தில் புள்ள வேணாம், புருஷன் வேணாம், யாரும் வேணாம், என்னை காப்பாற்ற கடவுளுக்குறான்ற தைரியம் வரும். மனக்குழப்பங்கள் வராது. மனக்குழப்பத்தால் தான் மனுஷன் சிதைஞ்சு போயிடுறான். அந்த மனக்குழப்பம் இல்லைன்னா மனுஷன் சிதைய மாட்டான், எதை செய்தாவது அவன் வாழ்வான். அப்போது மனதிடம் வேணும். மனதிடம் வேணும்னா இந்த பாதை அவசியம். அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளவும் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். இது சீரான முறையில் போகணும். நல்ல பாதையில் போங்க, நல்ல வழியை தேடுங்க, இறைவன் அடைய முயற்சிகளை விடாமுயற்சியாக பண்ணுங்க. வைராகியத்தோடு உங்கள் பயணங்கள் தொடரட்டும், அது நல்லாயிருக்கும். ஆத்மா வணக்கம். ஐயா சொல்லுவார், இறைவனை இதயத்தில் சுமன்னு சொல்லுவார். ஆனால் டாக்டருங்களை சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இதுதான் இதயம் சொல்லுவாங்க. ஆனால் இதயம்னா ஏது? திருமலை சொல்லுவார் உள்ளம் பெருங்கோவில். ஒரு இதயம் கேட்குறாரு, இன்னொருத்தர் மனசுன்னுவார். அங்கே ரமணரே எங்கே கை வச்சார்? நெஞ்சு கோயிலில் கை வச்சார். யாராக இருந்தால் உன் மனசாட்சிப்படி உன் மனசில் கை வச்சு சொல்லு அப்படின்னு சொன்னால் எங்கே கை வைப்பானா? ஆற்றுக்கிற பக்கம் கை வைக்க மாட்டாங்க, நெஞ்சு கோழி. அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இடம். இந்த பொருளை இந்த ரத்தத்தை உடம்பு முழுக்க பம்ப் பண்ணுற ஒரு கருவி தான் இதயம். அங்கே அந்த வேலை மட்டும் நடக்குது. ஆனால் எண்ணங்கள் ஒதுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால் இந்த இடம். அப்படி அங்கே என்ன தான் சாமி பொருள் இருக்குது? அப்படி அங்கே என்ன தான் பொருள் இருக்குது அப்படின்னா கீழே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம். இந்த அநாகதம் ஒன்றில் தான் இந்த உடம்புக்கு தேவையான சக்தி கிடையாது. என்ன சக்தி? சூடு. அங்கே சதா ஒரு நெருப்பு ஒன்று எரிஞ்சு கிடையாது. அந்த நெருப்பு அங்கே அணைஞ்சால் இந்த உடம்பு ஒன்றுத்துக்கு உதவாமல் குளிர்ந்து போயிடும். அந்த அநாகதம் தான் ருத்ரன். சரி, அப்போ நம்ம மனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது இந்த நெஞ்சு கூடியை தான் தொட்டு காட்டணும். இதே டாக்டர்கள் சில விஷயம் இப்போ நம்ம சூடுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம், இதை எந்த மெடிசனும் சொல்லாது. சூடுன்னு ஒரு கான்செப்டு அங்கே கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம பாடத்தில் நம்ம உணர்கிறோம், ஆனால் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு எதையுமே ஒரு பொருளாக பார்க்கணும், அதை தாண்டி அவங்களால செய்ய முடியாது. அது பேர் விஞ்ஞானம். ஆனால் இந்த பாடத்தில் விஞ்ஞானத்துக்கு வேலை இல்லை, ஆனால் விஞ்ஞானத்தையும் தாண்டி நம்ம போகிறோம். அதை உணரத்தான் முடியும். எப்படி உணர முடியும்? நமக்கு ஏதோ ஒரு யோசனை, எங்கே போய் கை வைப்போம்? நெத்தி போட்டில் தான் கை வைப்போம். ஏன் அப்படின்னா நம்ம மனம், நம்ம உயிர் எங்கே வேலை செய்யுதுன்னா இங்கே தான் வேலை செய்யுது. ஏதாவது யோசனை வரலைன்னா இங்கே தான் தட்டுவோம். அங்கே தட்டும் போதே இங்கே தட்டிடுவோம். ஏன்னால் நம்ம சிந்தனை உதிக்கிற இடமே நம்ம பூர்வ மையம் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு கோயில் இதுக்கு சமயம், ஒரு ஒரு உறுப்பு இருக்குது. அப்போது நாம் தொட்டு காட்டக்கூடிய இந்த இடம் தான் நம்ம மனசு, நம்ம உள்ளம் எல்லாம் அந்த ஒரு பொருள் தான் சொல்லுவோம். அது இந்த இடம், அதுக்கு பேர் அநாகதம். அதை தான் நம்ம தொட்டு காட்டுறோம். ஆனால் அவங்க எதையும் சொல்கிறது ஒரு பொருள், அது ரத்தத்தை சர்க்குலேஷன் பண்ணுற ஒரு பொருள். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இறைவன் நினச்சிருந்தா பாவத்தையே அழிச்சிருக்கலாம், பாவம் பண்ணாமல் இருக்க வழி செய்திருக்கலாம், நம்ம புண்ணியம் மட்டும் செய்திருக்கலாம். ஏன் இறைவன் நம்மளை பாவம் செய்கிற வாய்ப்பை கொடுக்குறான்? ஆட வராது. ஆமாம். குருவை கேள்வி கேட்டுறாங்களா? குருவுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் பானம்? சில விஷயங்களை இறைவன் மனுஷனை ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறான். எல்லாரையுமே அவன் யாரையும் தடுக்கிறதே கிடையாது. நல்லவனையும் தடுக்கிறதில்லை, கெட்டவனையும் தடுக்கிறதில்லை. எல்லாத்துக்கும் அவன் சாட்சியாகிறான். நீ என்ன பண்ணுற பார்த்து தான் இருக்கிறான் அப்படின்னு அவன் ஒரு சாட்சி பாவனையில் உட்காந்துக்கிறான். ஆடுறியா ஆடு, எல்லாத்தையும் நான் நோட் பண்ணின்னுக்கிறேன். ஐயா என்ன பண்ணுவார்? இங்கே பேசினே இருப்பார். அங்கே சமையல் ரூமில் என்ன நடக்குது இங்கே சொல்லுவார். ஒவ்வொருத்தரையும் இங்கே நோட் பண்ணினே இருப்பார். என்ன அங்கே போய் வந்துருக்குற என்ன விஷயம் கேட்பார். இங்கே தானே பேசினுக்கிறோன்னு இங்கேயே இருக்க மாட்டார், நாலா பக்கமாக அவர் ஓடினே இருப்பார். அந்த மாதிரி இறைவன் எல்லாரையும் தூரமாக நின்று எட்டி பார்க்குறான். நல்லவனும் கூட சேர்த்துக்கிறதில்ல,
கெட்டவனும் விலைக்கு எல்லாரையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். ஆடுறவன் ஆடுறான், பாடுறான், விழுந்து கும்பிட்றான். இதோட பலனை மட்டும் அவன் எடுக்கிறான். எடுத்து ஆடும்போது எப்போ ஆடுவான் அப்படின்னா, அந்த வேகத்தில் யார் கூட இவங்கிட்ட செலவு பண்ண காசு இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவான், காசுக்கிற 4 பேரை கூப்பிட்டுக்கின்னு கார் ஒன்று புக் பண்ணிக்கின்னு தெருவாக போவான். இந்த மாதிரி போகிற கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் ஆடும். எது வரைக்கும் ஆடும்? அவன் கையில் காசுக்கிற வரைக்கும், இந்த உடம்புல திமிரு இருக்கிற வரைக்கும். இந்த திமிரும் அந்த காசும் ஒரு நாள் இல்லாத போகும். ஐயா சொல்லுவார், உடலில் பலமும் மனசில் தைரியம் இருந்தால் இந்த ஆட்டமெல்லாம் இதெல்லாம் நிற்கும். ஒரு நாள் நின்னா அன்றைக்கி உன்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு என்ன பண்ணுறான், ஆடுறவங்கள ஆட விட்டு பாடுறவங்கள பாட விட்டு வேடிக்கை பார்க்குறான். நீ எதுவும் முடியாமல் நீ செஞ்சதெல்லாம் உனக்கு அனுபவிக்கும் போது என்ன பண்ணுவ, இந்த ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் உன் முன்னாடி வந்து நிற்கும். நீ எப்படிலாம் ஆடின தெரியுமா அப்படின்னும் போது உன் கண்ணில் என்ன வரும், பேச்சு வராது. ஏன்னா வாயத்தை வந்து சொல்ல முடியாது. பண்ணதெல்லாம் தப்பாச்சே, நல்லது பண்ணால் சொல்லலாம். நான் இவ்வளோ நல்லது பண்ணுங்க, நான் ஏங்க பண்ணலாம், பண்ணதெல்லாம் தப்பு, நான் எப்படி சொல்லுவேன்? இந்த ஒரு காரணத்துக்காக தான் சாமி வினை விதைச்சவன் வினையை அனுபவிச்சு தான் ஆகணும்னு எல்லாரும் இறைவன் வேடிக்கை பார்க்குறான். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே பண்ணுறோம். இது வரைக்கும் இறைவன் யாரையுமே தண்டிக்கலை. நாம் பண்ண மாட்டோம், அவன் தண்டனை கொடுத்துட போகிறான். நமக்கு முன்னாடி 4 பேர் ஆடுறான் சாமி. இறைவன் என்ன பண்ணான், இவன் நல்ல இறைவனாக இருந்தா அவனை ஒரு அடி போட்டு உட்கார வச்சுருந்தா இங்கே ஆடுவோம். அவனுக்கு ஊந்த அடி நமக்கு விடக்கூடாது, நானும் அடங்கிடுவேன். இறைவன் அப்படி பண்ணவே மாட்டானே. நீ செஞ்சதுக்கு பொறுப்பு நீயே தான் இருக்கணும். அப்போது உண்மையிலேயே நமக்கு அறிவு இருந்தால், உண்மையிலேயே புத்தி இருந்தால் யாரும் மகன்கள் என்ன சொல்லிடுறாங்க, ஆடுனா சொல்லிடுறாங்க, ஆட்டத்தை குறைச்சி அடக்கமாயிரு. அடங்காமல் போனால் அடக்கத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரும், ஆடுறதுக்கு ஒரு கூட்டம் வந்த மாதிரி அடக்கத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அன்றைக்கி கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும், வார்த்தை வராது. அது மாதிரி வரும் சாமி. அதுக்காக தான் இறைவன் ஆடை விட்டு வேடிக்கை பார்ப்போம். எதுக்காகன்னா, இதெல்லாம் இன்னும் இப்போவே இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிறகு தாண்டி போனால் இன்னும் எவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு போகணும். அப்படி மோசமான சூழ்நிலைக்கு போகணுன்னு தான் ஆட வரும். காப்பாற்றணும்னு அவன் நினச்சிருந்தா உன்னை ஆட விட்டுருக்கவே மாட்டான். உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அடி அடித்து நீ பண்ணுற தப்பு இனிமேலாக திருத்திக்கோ கொடுத்துருப்பான். அப்போ அவனால் எல்லாம் முடியும். ஆனால் இதை செய்யாமல் வேடிக்கை பார்க்குறான்னு என்ன அர்த்தம், உன்னால இதை விட கீழே போக போகுதுன்றது அவன் முடிவு பண்ணிட்டான். அன்றைக்கி காப்பாற்ற ஒரு கை கூட நமக்கு வராது. ஏன்னா அவன் எல்லா கையும் அவன் தடக்கிடுவான். இதை ஆடக்கூடியவங்க உணர்ந்தால் தப்பிச்சு கரை சேருவாங்க. இல்லைன்னா ஆற்று வெள்ளம் மாதிரி அந்த கதை அடிச்சுட்டு கரை சேருவாங்களா சேர மாட்டாங்களா, அது அவங்க பொறுப்பு.